தான் 30 வருஷம் ஆள வச்சாங்க. இட்ஸ் ஃபினாமினா, பேரதிசயம் அது. எம்ஜிஆர் ஒரு பேரதிசயம், ஜெயலலிதா ஒரு பேரதிசயம், எடப்பாடி ஒரு பேரதிசயம், சசிகலா ஒரு பேரதிசயம், ஓபிஎஸ் ஒரு பேரதிசயம், அதிமுகவே ஒரு பேரதிசயம். அது என்னன்னே புரியாது எவனுக்கும். ஆனா அதான் யதார்த்தம். திமுக அப்படி இல்லைங்க. அது 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சி, சித்தாந்த ரீதியிலான கட்சி. இன்னைக்கும் 1000 விமர்சனம் இருந்தாலும் நம்ம ஏன் தலையா அடிச்சுட்டு திமுக கேள்வி கேட்கறோம்? நீ சரியானவன் தானே இருந்தேன், என்ன ஆச்சு? கேடு வந்தது. 10 வருஷம் வனவாசத்துல இருந்து புத்தி வரலையா? ஏன் போய் மாற்ற? ஒரே ஒரு கேள்விதான். வாஜ்பாய் மாதிரியோ மன்மோகன் சிங் மாதிரியோ ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, இருக்கிறது போடி. இதுவரை இந்திய வரலாறு கண்டறியாத அதிகாரத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முழுக்க சர்வாதிகார தன்மைக்கு இலக்கணமான ஒரு தலைவர். தங்களுடைய எதிரிகளை அவர்கள் எப்படி பழிவாங்குகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த மாதிரியான ஒரு தவறை ஏன் நீங்க அலோவ் பண்ணீங்க? உங்களுக்கு ஏன் இது தோணலை? வந்து உக்காந்த உடனே எங்கெல்லாம் கை வைக்க கூடாதுன்றதை தான் நம்ம முதல்ல லிஸ்ட் வச்சுக்கணும். எங்க கை வைக்கணுன்ற லிஸ்ட் வேற, எங்க கை வைக்க கூடாதுன்ற லிஸ்ட் வந்துருக்கணும். இதை தவிர வேற எதுவும் அவங்கள தொட முடியல. அப்ப ஏன் இதை அலோவ் பண்ணீங்க?